அண்ட் குரூப் நாடகம் இப்பொழுது ரெடியாகிவிட்டது. தயவு செய்து எல்லோரும் உங்கள் இருக்கைகளில் அடுத்த ஒரு 5 minutes இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்கவும். தேங்க்யூ. இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும் அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும் சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரும் உங்க அம்மாவை பார்த்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பார்த்துக்குவேங்க. இல்லையா, என் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துவேயா. சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. இங்க வாய, யார் வந்துருக்காங்க பாரு. அத்தை, வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஏன் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? சமைக்கிறதுக்கு ஏதாவது கேக்குறாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அழகா, எங்க உங்க அம்மாவை உங்க தம்பி வீட்டுல விட்டு வந்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். மோனா, நீ ஏன் பேசுற? எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா? சும்மா வராதீங்க, சட்டுப்பட்டு கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. முதோடி செய்யலாம், ஒரு நல்ல நகையே இல்ல. கோட்ல எல்லா நகையும் தம்பிக்கு தூக்கி கொடுத்து சொன்னாங்களா, இவரு தூக்கி கொடுத்து வந்துட்டாரா? இந்த ஓட்டக்காரன் என்ன இப்ப யார் எழுதா? என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு போட்டு கட்டுக்கு நல்ல நகை வேணும். ஏன் உசுறு போட்டு வாங்காத. யாரு கையில காசு வச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவோட கார் இருக்குல்ல, அதை வித்து எனக்கு வாங்கிட்டாங்க. ஏய், அந்த கார் எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா இருக்குமா? போனா அது கார் இல்ல, எங்க அப்பாவோட கௌரவம். அதை போய் விக்க சொல்றீங்க. அப்ப என் கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெருசா பண்ணல. நான் ஒரு மனுஷனே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவரோட 40 வருஷம் கௌரவங்கிறதுனா அதை வச்சு வாழறாங்கிறது இல்லைம்மா, எப்படி வாழறாங்கிறது. சேகர், அந்த காரை விற்க வேணாயா? இந்த பேங்க்ல பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கக்கூடியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. நீ என் பிள்ளைப்பா, உன் முகம் வாழனா என்னால தாங்க முடியாதுப்பா. இந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையை வாங்கி கொடுப்பா. என்ன அம்பிகா, நல்லா இருக்கியா? ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வான்னு ஒரு வார்த்தை விட்டா குறைஞ்சா போயிருவா. உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இதுக்கு எல்லா படத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல, நீ உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்தா மட்டும் தான் உனக்கு பிள்ளையா? இப்ப நானா? போமா அம்பிகா, அம்மாவுக்கு அந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒன்னு நாம யூஸ் பண்றோம், 2 ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹால்ல தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹால்ல தங்க வச்சு தானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்ப இருந்தே அவங்க ஹால்லே தங்கட்டும். யார் யாரோ என்றே தாயும் சேயும் இருப்பாரோ விடையே
பாட்டி பாட்டி நீங்களும் ஒதுங்க பாட்டி. நீங்க போங்க பாட்டி போகிறேன். மொட்டை மாடியில துணி காயுது, அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் ஜனனி, எத்தனை வாட்டி சொல்லிருக்க அடுத்தவங்க யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அவங்க வாய் வச்சு ஊதுனதுல நீ வாய் வச்சு ஊதுற. It's not hygienic. Do you have sense? போய் உட்கார்ந்து homework ஏதாவது செய். போ. ஏங்க மாசம் கடைசி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அரிசி இங்க வச்சிருக்கேன், மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் போட்டது முட்டையெல்லாம் வலிக்குதும்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரட்டா? 1 மணிக்கெல்லாம் மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனா அரைச்சிட்டு வர முடியும். சரிம்மா.